Hi friends, welcome to Microbiological Concepts. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கக்கூடியது ஒரு இம்பார்ட்டன்ட்டான பேசிக் மைக்ரோபயாலஜில நம்ம படிக்கக்கூடிய டாபிக் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இதுக்கு முந்தின வீடியோல நான் வந்து 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்களுக்காக லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். உங்களுக்கு தேவைனா நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். சரியா? அந்த 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடியே வந்து இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டத்தை வந்து ராபர்ட் விட்டேக்கர் வந்து 1969ல கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த சிஸ்டம்னு பார்த்தோன்னா மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் சிஸ்டம், எல்லா இடமுமே வந்து அக்செப்ட் பண்ண ஒரு சிஸ்டம். இந்த 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரியா? இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில் 5 கிங்டம் வந்து இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளான்டே, ஃபங்கை, அனிமேலியா, புரோட்டிஸ்டா, மொனீரா. இதுதான் அந்த 5 கிங்டம்ஸ். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கிங்டம் பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிங்டம் மொனீரா. The kingdom Monera is also called the kingdom Prokaryote. இந்த மொனீராவை வந்து கிங்டம் ப்ரோகாரியாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒரே கிங்டம் தான். இந்த ப்ரோகாரியாட்டே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா எட்வர்ட் சேட்டன் 1937ல் இந்த மொனீரா கிங்டமை வந்து ப்ரோகாரியாட்டே அப்படின்னு தான் சொன்னார். சரியா? இந்த கிங்டமில் என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் யூ பாக்டீரியா. யூ பாக்டீரியானா என்னது? இப்போ இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா தான் ட்ரூ பாக்டீரியா, அதை தான் வந்து யூ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் சயனோ பாக்டீரியா குரூப் இருக்கும், ஆர்கி பாக்டீரியா குரூப் இருக்கும். சரியா? அப்போ இந்த மொனீரா கிங்டமில் இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இருக்கும். மொனீரா அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே யூனிசெல்லுலார் ஆர்கானிசமாக தான் இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் செல் தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசத்துக்கும் இருக்கும். இதுக்கு வந்து ட்ரூ நியூக்ளியே வந்து இருக்காது, அதான் லேக் கிடையாது. அண்ட் ஜெனரலி லேக் மெம்பரேன் என்க்ளோஸ்ட் ஆர்கனல்ஸ். அதுக்கு நியூக்ளியே வந்து ட்ரூ நியூக்ளியே கிடையாது, அப்படி தானே? இதுக்கு மெம்பரேன் என்க்ளோஸ்ட் ஆர்கனல்ஸும் இருக்காது. எந்த ஒரு ஆர்கனல்ஸை சுற்றியும் எந்த ஒரு மெம்பரேனும் இருக்காது. சரியா? தேர் டிஎன்ஏ ஹேஸ் லிட்டில் ஆர் நோ ப்ரோட்டீன் அசோசியேட்டட் வித் இட். டிஎன்ஏங்கிறது என்னது? ஜெனட்டிக் மெட்டீரியல். இதில் இந்த மொனீரா குரூப்பில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்கு பார்த்தோன்னா டிஎன்ஏல கொஞ்சம் அல்லனா எந்த ப்ரோட்டீனுமே வந்து அசோசியேட் ஆகி இருக்காது. சரியா? அப்புறம் இந்த கிங்டம் மொனீராவில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தோட ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக வந்து பைனரி ஃபிஷன் மூலமாக தான் நடக்கும். இந்த பைனரி ஃபிஷனில் வந்து எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மொனீராவில் நான் சொன்னேன் இல்லையா, எல்லா யூ பாக்டீரியா அப்புறம் சைனோ பாக்டீரியா இது எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ இந்த எல்லா மொனீரா குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா யூ பாக்டீரியா தான் வந்து ஹெல்த் சயின்சஸில் ஒரு கிரேட்டஸ்ட் கன்சர்னாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த யூ பாக்டீரியாவை பற்றி தான் நிறைய வந்து டயக்னாஸ்டிக் ஸ்டடீஸ் வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. யூ பாக்டீரியானா பாக்டீரியா குரூப்பு. சரியா? மோஸ்ட்டாக வந்து நிறைய பேத்தோஜன்ஸ் எல்லாம் இந்த குரூப்பில் இருக்கும். அதனால தான் இது ஹெல்த் சயின்சஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மொனீரா. இப்போ நம்ம பாக்டீரியா பற்றி பார்த்தாச்சு. இனி அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய சயனோ பாக்டீரியாவை பார்க்கலாம். சயனோ பாக்டீரியாவை வந்து முன்னாடி ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொன்னாங்க. த ப்ளூ கிரீன் ஆல்கேக்கு வந்து ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் இந்த பேலன்ஸ் ஆஃப் நேச்சர். இந்த இயற்கையில் ஒரு பேலன்ஸை வந்து கொண்டு வர்றதுக்கு இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த சயனோ பாக்டீரியா வந்து எல்லாமே ஃபோட்டோசிந்தட்டிக்காக தான் இருக்கும். ஸோ அது தனக்கு தானே வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணவும் முடியும். டிப்பிக்கலாக வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசமாக தான் இருக்கும். அல்தோ செல்ஸ் மே சம்டைம்ஸ் பி கனெக்டட் டு ஃபார்ம் த்ரெட் லைக் ஃபிலமெண்ட்ஸ். இந்த சயனோ பாக்டீரியா வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசமாக இருந்தால் கூட சில நேரம் அந்த ஒவ்வொரு செல்ஸும் சேர்ந்து ஒரு கனெக்ட் ஆகி ஒரு த்ரெட்டு மாதிரி ஒரு ஃபிலமெண்டாக இருக்கும் எல்லாம் சேர்ந்து இந்த சயனோ பாக்டீரியா. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்குற இமேஜ் சும்மா நம்ம அந்த தண்ணியிலலாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் ரொம்ப பாசி பிடிச்சி அப்படியே ஒரு அடர்த்தியாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து சயனோ பாக்டீரியா. ஒரு மாதிரி த்ரெட்டு மாதிரி அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அந்த நூல் எல்லாம் சேர்ந்து கட்டி இருந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்.
being autotrophs, cyanobacteria do not invade other organisms. இது autotrophsனா அதுவே வந்து ஃபுட்டை வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கும் இல்லையா, அதனால இந்த சைனோபாக்டீரியா வந்து வேற எந்த ஒரு ஆர்கானிசத்தையும் இன்வேட் பண்ணாது. அதை போய் தாக்கவோ, அதுக்கு ஃபுட்டு தேவையில்லை, வேற வெளியே சோர்ஸ்லேருந்து அதுக்கு ஃபுட்டு தேவை இல்லாததுனால வேற மெயினாக எந்த ஆர்கானிசத்தையும் இதை அட்டாக் பண்ணாது. ஸோ தே போஸ் நோ த்ரெட் டு ஹியூமன்ஸ். இந்த சைனோபாக்டீரியானால நமக்கு மனிதர்களுக்கு வந்து எந்த கெடுதலும் இல்லை, எக்ஸப்ட் ஃபார் டாக்ஸின்ஸ் சம் ரிலீஸ் இன்டு த வாட்டர். நான் சொன்னேன் இல்லையா, இந்த த்ரெட் லைக் ஃபிலமெண்ட்டை பாசி மாதிரி தண்ணியில் வந்து ரொம்ப படர்ந்து கிடக்கும்னு, அப்படி படர்ந்து கிடக்கிறது தான் வந்து நம்ம ஆல்கல் ப்ளூம்னு சொல்லுவோம். அப்போ இந்த இப்படி இருக்கிறதுல இருந்து ரொம்ப படர்ந்து பாசி வந்துருச்சுன்னா அதுல இருந்து சில டாக்ஸின்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். அந்த டாக்ஸின்னா என்னது, பாய்சன்ஸ். அப்போ அதுதான் வந்து அந்த தண்ணியை வந்து ஏதாவது கால்நடைகள் குடிக்கும் போதோ அல்லது ஏதாவது ஃபிஷ்ஷஸ் அந்த இதில் வாழும்போதோ அதுக்கு வந்து அது பாய்சனாக மாறிடும். சரியா, மற்றபடி யாருக்கும் போய் எந்த நோயும் அது காஸ் பண்ண முடியாது. இந்த சைனோபாக்டீரியா எங்கெல்லாம் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வளரும். நிறைய இடத்துல ஆனரோபிக்கில் கூட சம்டைம்ஸ் வாழும். வேர் தே ஆஃபன் சர்வ் அஸ் ஃபுட் சோர்சஸ் ஃபார் மோர் காம்ப்ளெக்ஸ் ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ நிறைய ஹேபிட்டட்ஸில் வந்து வாழுது இல்லையா, இதில் வந்து இந்த சைனோபாக்டீரியா வந்து வேறு ஹெட்டிரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்கும் இது ஃபுட்டு சோர்ஸை வந்து கொடுக்கும், உணவை வந்து கொடுக்கறதுக்காக அது அங்கங்கே வளர்ந்து கிடக்கும். சரியா, ஹெட்ரோட்ரோபிக்ஸ்னால் என்னது, கன்சியூமர்ஸ் தான், சாப்பிட்றது வேற ஒரு ஆர்கானிசத்தை ஃபுட்டுக்காக வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது தான். ஸோ நிறைய ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த சைனோபாக்டீரியாவை அதோட ஃபுட் சோர்ஸாக வந்து உபயோகப்படுத்துது. சில சைனோபாக்டீரியா பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பெரிக் நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து நைட்ரோஜீனஸ் காம்பவுண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணும். சரியா, that algae and other organisms can use. அப்போ இது வந்து அப்படி மாற்றக்கூடிய அந்த நைட்ரஜனஸ் காம்பவுண்ட்ஸை ஆல்கேயும் வேற சில ஆர்கானிசத்தையும் யூஸ் பண்ணிக்கும். சரியா, இந்த சைனோபாக்டீரியா நான் ஏற்கனவே அந்த இதுக்கு முந்தின படத்தில் நான் காமிக்கும் போது சொன்னேன், இது வந்து நியூட்ரியன் ரிச் வாட்டரில் வந்து நல்லா வளரும், சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கக்கூடிய தண்ணியில் வந்து நல்லா வந்து இது வளர்ந்துடும் சைனோபாக்டீரியா பாசி. அது பார்த்திங்கன்னா அப்படி நிறைய வளரும்போது ஆல்கல் ப்ளூம்னு சொல்லிட்டு நிறைய பாசி படர்ந்து வரும். அதுதான் இந்த ஆல்கல் ப்ளூம்ஸ்னால் என்னது, திக் லேயர் ஆஃப் ஆல்கே, ரொம்ப திக்கான லேயர், ஆல்கல் லேயர் வாட்டரோட மேல் பரப்பில் வந்து இது படர்ந்து கிடக்கும். அதனால உள்ளே வந்து போகக்கூடிய லைட்டை வந்து இது போக விடாமல் தடுத்துரும். இந்த ஆல்கல் ப்ளூம்ஸ் வந்து சில டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸை வந்து ரிலீஸ் பண்ணும். இது வந்து அந்த வாட்டருக்கு வந்து ஒரு அன்பிளசன்ட் ஆர்டரை கொடுக்கும், அப்ஜெக்ஷனபிள் ஆர்டர். ஒரு தண்ணி வந்து ஒரு ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியில் வந்து வாழக்கூடிய மீன்களும் செத்து போயிடும். இந்த தண்ணியை வந்து குடிக்கக்கூடிய மாடுகளாக இருக்கட்டும் ஆடுகளாக இருக்கட்டும் வேற ஏதாவது அனிமல்ஸ் வந்து குடிச்சா கூட அதுங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக மாறிடும். ஆர்கியா சர்வைவிங் டுடே ஆர் பிரிமிட்டிவ் ப்ரோகாரியாட்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்கியா இருக்கு இல்லையா, அந்த ஆர்கியா வந்து பிரிமிட்டிவ் ப்ரோகாரியாட்ஸ் அப்படிங்கிறாங்க. முன்னாடி இருந்த ப்ரோகாரியாட்ஸ் அப்படின்னாங்க. அந்த ப்ரோகாரியாட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஹை டெம்பரேச்சராக இருக்கலாம், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வந்து தன்னை வந்து வாழ்கிறதுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்தனோஜென்ஸ், இந்த ஆர்கியாவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, மெத்தனோஜென்ஸ் இருக்கும். மெத்தனோஜென்ஸ் வந்து என்ன பண்ணோம், கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி மீத்தேனை ரிலீஸ் பண்ணோம். சரியா, கார்பன் காம்பவுண்ட்ஸை வந்து மீத்தேனாக கன்வெர்ட் பண்ணோம். இந்த மெத்தனோஜென்ஸோட ரோல். இந்த எக்ஸ்ட்ரீம் ஹாலோஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியில் வந்து ரொம்ப எக்ஸசிவ் சால்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, ஓஷன்ஸ் கடல் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வாழும் இந்த ஆர்கானிசம்ஸ். தெர்மோ அசிடோஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்குது, ஒரு வெரைட்டி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹாட் அசிடிக் என்விரான்மெண்ட்டு, அங்கே வந்து அசிடிக் பிஹெச் இருக்கக்கூடிய ரொம்ப சூடான அந்த சுற்றுச்சூழலில் வாழக்கூடியது. குறிப்பாக பார்த்தோன்னா வல்கானிக் வென்ஸ்.
இந்த கடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது கடலுக்குள்ளேயே சில நேரம் எரிமலைகள் எல்லாம் வெடிக்கக்கூடிய சில இடங்கள் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ். சில பாக்டீரியா வந்து சில பெரிய ஆர்கானிசம் ஜாயண்ட் டியூப் வார்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, வார்ம் புழுக்கள், அதோட கூட ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப். சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்னா ரெண்டுக்குமே இந்த டியூப் வார்மும் அந்த ஆர்கானிசத்தினால பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்கும், அதே மாதிரி அந்த ஆர்கானிசத்துக்கும் டியூப் வார்முக்கிட்டேருந்து ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. சரியா, அதுதான் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப். இந்த டியூப் வார்முக்கு பார்த்திங்கன்னா மவுத்தும் இருக்காது, கட் போர்ஷனும் இருக்காது, அதை எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய ஏனஸும் கிடையாது அதுக்கு. அப்போ இது எப்படி சாப்பிடும்? அதுக்கு வாய் தான் இல்லையே, அப்போ எப்படி சாப்பிடும்னு பார்த்தோம்னா, கீமோலித்தோட்ரோபிக் ஆர்கியல் பாக்டீரியா லிவிங் இன்சைட் த டியூப் வார்ம்ஸ். இந்த டியூப் வார்முக்கு வயிற்றுக்குள்ளே வந்து கீமோலித்தோட்ரோபிக் ஆர்கியல் பாக்டீரியா இருக்குது. அப்போ அது என்ன பண்ணும், என்ன மெட்டபாலிசம் பண்ணுது, இன்ஆர்கானிக் சோர்சஸ், இந்த பைகார்பனேட், கார்பனேட், இந்த மாதிரி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து ஆர்கானிக் கார்பன் சோர்சஸாக சில என்சைம் மூலமாக கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கு தான் இந்த கேல்வின் சைக்கிள் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. சரியா, எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணுது. இந்த டியூப் வார்ம் வந்து அந்த கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிக் கார்பன் சோர்சஸை வந்து அதுக்கு செல்லுலார் மெட்டபாலிசம் வந்து நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குது. சரி, அப்போ ரெண்டுமே பெனிஃபிட் ஆகுது. இந்த டியூப் வார்ம் வந்து அந்த பாக்டீரியாவுக்கு என்ன பண்ணுதுன்னு, இப்போ நம்ம வந்து பாக்டீரியா டியூப் வார்முக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம். அந்த இன்ஆர்கானிக்காக ஆர்கானிக்காக மாற்றி விடுது கார்பன் சோர்ஸை. இப்போ டியூப் வார்ம் வந்து பாக்டீரியாவுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, த டியூப் வார்ம்ஸ் ஹாவ் வெல் வாஸ்குலரைஸ்டு ப்ளூம்ஸ். இந்த டியூப் வார்முக்கு இந்த ப்ளூம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்து வெல் வாஸ்குலரைஸ்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் இந்த ப்ளூம்ஸில். இந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, இதுதான் ப்ளூம்ஸ், இதுதான் டியூப் வார்ம். இது வந்து என்ன பண்ணோன்னா, ஆக்சிஜனையும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு H2S இதை வந்து ட்ராப் பண்ணோம் and transport these substances to the chemolithotropes. இந்த சப்ஸ்டன்சஸை வந்து அங்கே உள்ளே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. சரியா, கீமோலித்தோட்ராப்ஸுக்கு, அந்த ஆர்கானிசத்துக்கு. இந்த பாக்டீரியா, அந்த கீமோலித்தோட்ராபிக் பாக்டீரியா என்ன பண்ணுது, உள்ள அந்த டியூப் வார்ம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனையும் ஹைட்ரஜன் சல்ஃபைடையும் வந்து அதோட எனர்ஜி சஸ்டெய்னிங் ரியாக்ஷனுக்காக யூஸ் பண்ணுது. சரியா, in their life sustaining energy reactions providing nutrients to their ecosystem. சரியா, அதை யூஸ் பண்ணி அதை நியூட்ரியன்ஸாக மாற்றுது, சத்தான இதாக மாற்றுது. சரியா, இதுதான் வந்து டியூப் வார்ம் வந்து பாக்டீரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ ரெண்டுமே மியூச்சுவலாக வந்து பெனிஃபிட் ஆகுது, ஒன்றுக்கு உதவியாக இருக்குது. இது சும்மா தெரிகிறதுக்காக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அந்த ப்ளூம், அப்புறம் அந்த பிளட் வெசல்ஸு, இந்த ஆர்கானிசம் எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் வந்து சும்மா போட்டிருக்கேன். அந்த உங்களுக்கு தெரிகிறதுக்காக இந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். இப்போ மொனீராவில் வந்து என்னென்ன இருக்கும், சைனோபாக்டீரியா, ஸ்பைரோகீட்ஸ், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, பாசிட்டிவ் பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, ஆர்கிபாக்டீரியா, ரிக்கெட்சியா, இது எல்லாமே வந்து இந்த மொனீரா குரூப்பில் வரக்கூடியது. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து புரோட்டிஸ்டா. All organisms now classified in the kingdom Protista are eukaryotic. இந்த புரோட்டிஸ்டால இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமும் யூகாரியாட்டிக் ஆர்கானிசம். நிறைய இது வந்து யூனிசெல்லுலராக இருக்கும், ஒரு செல் இருக்கும், ஆனால் சிலது வந்து காலனிஸாக வந்து ஆர்கனைஸ் ஆகி இருக்கும். இந்த புரோட்டிஸ்டுக்கு வந்து ட்ரூ மெம்ப்ரெயின் என்க்ளோஸ்ட் நியூக்ளியஸ் இருக்கும். ஏன்னா யூகாரியாட்டுக்கு வந்து இருக்கும் இல்லையா, நல்ல மெம்ப்ரெயின் என்க்ளோஸ்டு நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி மெம்ப்ரெயின் என்க்ளோஸ்ட் ஆர்கனில்ஸும் இருக்கும் வித்தின் தேர் சைட்டோபிளாசம், அந்த யூகாரியாட்ஸுக்கு இருக்கிறது மாதிரி. சரியா, இந்த புரோட்டிஸ்ட் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து வாழும், சிலது வந்து சீ வாட்டரில் வாழக்கூடியது, சிலது மண்ணிலையும் வாழக்கூடியது, சாயிலில். புரோட்டிஸ்ட் டு நாட் டெவலப் ஃப்ரம் அன் எம்ப்ரியோ. இந்த புரோட்டிஸ்ட் வந்து ஒரு கருவிலிருந்து, எம்ப்ரியோலேருந்து அது டெவலப் ஆகாது. as plants and animals do. அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் வந்து ஒரு எம்ப்ரியோலேருந்து டெவலப் ஆகிறது மாதிரி இந்த புரோட்டிஸ்ட் வந்து டெவலப் ஆகாது. and they do not develop from distinctive spores as fungi do. ஃபங்கை வந்து ஸ்போர்ஸ்லேருந்து டெவலப் ஆகிற மாதிரி இந்த புரோட்டிஸ்ட் வந்து ஸ்போர்லேருந்து டெவலப் ஆகாது. சரியா,
ஆனால் among the protist are the algae. இந்த ப்ரோட்டிஸ்டில் வந்து ஆல்கேயும் இருக்குது. அது வந்து பிளான்ட் மாதிரி ரிசம்பிள் ஆகி இருக்குது. சரியா? சில ஆல்கே வந்து பிளான்ட்ஸ் மாதிரி இருக்குது. த புரோட்டோசோவா விச் ரிசம்பிள் அனிமல்ஸ். இந்த புரோட்டோசோவா, இந்த புரோட்டிஸ்டா வெரைட்டியில் இருக்கக்கூடிய புரோட்டோசோவா வந்து அனிமல் இதை வந்து ரிசம்பிள் ஆகி இருக்குது. அனிமல் கேரக்டரை ஒத்து போகுது. அப்புறம் யூக்ளினாய்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது வந்து அதுக்கு பிளான்ட் மாதிரியும் கேரக்டர்ஸ் இருக்குது, அனிமல் மாதிரியும் கேரக்டர்ஸ் இருக்குது. சரியா? இந்த ப்ரோட்டிஸ்டில் வந்து பார்த்தோன்னா எது ஹெல்த் நம்ம ரிலேட்டடாக வந்து ரொம்ப ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா புரோட்டோசோவா. ஏன்னா சில புரோட்டோசோவா வந்து டிசீஸ் கூட காஸ் பண்ணும். ஸோ ஹெல்த் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரோட்டிஸ்டான்னு பார்த்தோன்னா புரோட்டோசோவன்ஸ். சில புரோட்டோசோவன் டிசீசஸ் என்னென்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? புரோட்டோசோவன் டிசீஸ்னால் உங்களுக்கு வந்து அமீபிக் டிசென்ட்ரி ஞாபகம் வரும், மலேரியா, லீஷ்மேனியாசிஸ், சாகஸ் டிசீஸ், அப்புறம் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், இந்த மாதிரி நிறைய டிசீஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அது எல்லாமே புரோட்டோசோவன் டிசீசஸ். இப்போ இந்த கிங்டம் புரோட்டிஸ்டாவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா யூக்ளினா, டைஆக்டம், டைனோஃப்ளாஜிலேட், சிலியேட், சார்கோடைன், அப்புறம் ட்ரிப்னோசோமா, பிளாஸ்மோடியம், இது எல்லாமே வந்து இந்த புரோட்டிஸ்டா குரூப்பில் வரக்கூடியது. அப்புறம் ஃபங்கை, தேர்ட் கிங்டம் வந்து ஃபங்கை. இந்த ஃபங்கையில் வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாமே மல்டி செல்லுலார் இருக்கும். சிலது வந்து பார்த்திங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசமும் இருக்கும். நிறைய வந்து மல்டி செல்லுலார் ஃபங்கையாக தான் இருக்கும். சிலது யூனிசெல்லுலார், ஒரு செல் உள்ளதும் இருக்கும். இந்த ஃபங்கை வந்து எப்படி அதுக்கு தேவையான சத்துக்களை எடுக்குதுன்னு பார்த்தோன்னா ஒன்லி பை சோல்னின்னா என்னது? ஒன்லி பை அப்சார்ப்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ஃப்ரம் டெட் ஆர்கானிசம்ஸ். செத்து போன ஆர்கானிசத்தில் இருந்து அந்த ஆர்கானிக் மேட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி தனக்கு தேவையான சத்தா யூஸ் பண்ணிக்கும். ஈவன் வென் தே இன்வேட் லிவிங் டிஷ்யூஸ் ஃபங்கை கில் செல்ஸ். இப்போ வந்து ஒரு லிவிங் டிஷ்யூஸை வந்து இது அட்டாக் பண்ணால் கூட அந்த செல்லை வந்து லிவிங்காக இருக்கக்கூடிய அந்த செல்லை, உயிரோடு இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூவை, அதில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸை கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் அதில் இருந்து அந்த நியூட்ரியன்ஸை வந்து எடுத்துக்கும். சரியா? although the fungi have some characteristics in common with plants. இந்த ஃபங்கைக்கு வந்து சில கேரக்டர்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு ஒத்து போகும். their structures are much simpler in organization than true leaves or stems. சில கேரக்டர் வந்து பிளான்ட் மாதிரி ஒத்து போனால் கூட அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அந்த பிளான்ட்டுக்கு இருக்கிற மாதிரி ட்ரூ லீவ்ஸோ இலைகளோ ஸ்டெம்மோ கிடையாது இந்த ஃபங்கைக்கு. ஃபங்கைனாலே உங்களுக்கு தெரியும் அப்படி தானே, ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், சீடு வந்து ஃபார்ம் பண்ணாது, விதைகளை வந்து அது உருவாக்காது. நிறைய ஃபங்கை வந்து வேறு லிவிங் ஆர்கானிசத்துக்கு வந்து ஒரு த்ரெட்னா ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது தான். சிலது வந்து பிளான்ட், அனிமல்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணும். நம்ம ஹியூமன்ஸை கூட ஃபங்கை வந்து அட்டாக் பண்ணோம் அப்படி தானே. அதர் சச்சஸ் ஈஸ்ட் அண்ட் மஷ்ரூம்ஸ். சில ஃபங்கையில் ஈஸ்ட்டு, மஷ்ரூம்ஸ் எல்லாமே வந்து என்னது பெனிஃபிஷியல் ஃபங்கை. இது வந்து நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம், மஷ்ரூம் எல்லாம் நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதே நேரம் சில ஈஸ்டெல்லாம் சக்காரோமைசஸ், செரிவிஷியா, இதெல்லாம் ஃபுட் பிவரேஜ் இண்டஸ்ட்ரியிலலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும் யூஸ் ஆகுது. எல்லா ஃபங்கையும் பேத்தோஜன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஃபங்கையில் வந்து பாருங்கள், சாக் ஃபங்கைனா இது, மோல்டு, அது பென்சிலியம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கிளப் ஃபங்கை, அமானிட்டா மஸ்காரியா, அப்புறம் ஆல்கே லைக் ஃபங்கை, பிலோபோலஸ். சரியா? இதெல்லாம் சில ஃபங்கை வெரைட்டி. அடுத்து நம்ம ஃபோர்த்து பார்க்கக்கூடிய கிங்டம் வந்து பிளான்டே. The placement of most microscopic eukaryotes with the protist leaves only macroscopic green plants in the kingdom Plantae. மைக்ரோஸ்கோபிக் யூகாரியாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய யூகாரியாட்டிக் ஆர்கானிசத்தை எல்லாமே வந்து புரோட்டிஸ்ட் குரூப்பில் வச்சுருக்காங்க அப்படி தானே. ஆனால் மேக்ரோஸ்கோபிக் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய க்ரீன் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பிளான்டேன்னு அந்த கிங்டம்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த பிளான்ட்ஸ் வந்து நிலத்துலேயும் வாழும். இந்த பிளான்ட்ஸுக்கு வந்து ஆர்கனல்ஸில் வந்து குளோரோஃபில் இருக்கிறதுனால இதை நம்ம குளோரோபிளாஸ்ட்னு சொல்லுவோம் அப்படி தானே. அப்போ குளோரோபிளாஸ்ட் வந்து
பிளான்ட் கிங்டமில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸுக்கும் இருக்கும். இந்த பிளான்ட்ஸ் வந்து நம்ம மைக்ரோபயாலஜிஸ்ட்டுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஆனது. ஏன்னா சில மெடிசினல் சப்ஸ்டன்சஸ், குயினைன் மாதிரி உள்ள சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து இந்த பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய காம்பவுண்டு தான். இது வந்து மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன், நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த குயினைன் மாதிரி காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சில இதில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட், மைக்ரோபயாலஜிஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டாக ஸ்டடி பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னா பிளான்ட் மைக்ரோப் இன்ட்ராக்ஷன், பிளான்ட்ஸுக்கும் மைக்ரோப்ஸுக்கும் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஸ்டடி பண்ணுவாங்க. பர்டிகுலர்லி வித் ரிகார்ட் டு பிளான்ட் பேத்தோஜன்ஸ். பிளான்ட் பேத்தோஜன் என்னது? பிளான்ட்டுக்கு வந்து டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ். டிசீஸ் வந்து காஸ் பண்ணிச்சுன்னா அந்த ஃபுட் சப்ளைஸ் மொத்தத்தையும் வந்து அழிச்சிடும், அப்படி தானே? அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது வந்து அனிமேலியா கிங்டம். அனிமல்னாலே அனிமல்ஸ் தான். சைகோட்ஸ்லேருந்து உருவாகக்கூடிய எல்லா அனிமல்ஸும் இந்த கிங்டமில் வந்து வரும். சைகோட்னா என்னது? எ செல் ஃபார்ம்டு பை த யூனியன் ஆஃப் 2 கேமிட்ஸ். 2 கேமிட் வந்து இணைகிறதுனால, 2 கேமிட் என்னது? எக்கும் ஸ்பெர்மும் வந்து இணையும் போது வரக்கூடிய அந்த செல் தான் வந்து சைகோட். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான், நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. எல்லா நியர்லி ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் கிங்டம் ஆர் மேக்ரோஸ்கோபிக். இந்த அனிமல் கிங்டமில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸையும் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து நார்மலாக நம்ம கண்ணிலேயே பார்த்துடலாம், அப்படி தானே? Therefore, of no concern to microbiologists, several groups of animals live in or on other organisms. சில அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆர்கானிசத்துக்கு உள்ளேயோ அதுக்கு மேலேயோ வந்து வாழக்கூடியது. சிலது வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து கடத்துறதுக்கு ஒரு கேரியராக இருந்து கூட செயல்படுது சில ஆர்கானிசம். இப்போ மஸ்கிட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா மலேரியா டிசீஸு வரக்கூடிய அந்த பேரசைட்டை வந்து கேரி பண்ணி கொண்டு போகுது இல்லையா? அப்போ கேரியர்ஸாக கூட இருக்குது. சர்டன் ஹெல்மின்ஸ்னால் என்னது? வார்ம்ஸ், புழுக்கள். இது வந்து ஹியூமன்ஸை வந்து சார்ந்து வாழக்கூடிய சில அனிமல்ஸையும் டிபெண்ட் பண்ணி வாழும். ஹெல்மின்ஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஃப்ளூக்ஸ், அப்புறம் டேப் வார்ம்ஸ், ரவுண்ட் வார்ம்ஸ். இதெல்லாம் வந்து புழுக்களில் உள்ள வெரைட்டிஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹோஸ்ட்டுக்கு உடம்புக்கு உள்ளே வாழக்கூடியது. இந்த ஹெல்மின்ஸில் இன்னொரு வெரைட்டி இருக்குது, லீச்சஸ்னால் இந்த அட்டைகள், இந்த ரத்தம் உறிஞ்சுற அட்டைகள் எல்லாம் இருக்குது இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஹோஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் வாழும். ஆனால் ஹோஸ்ட்டுக்கு மேலே, இப்போ நம்ம உடம்புலையோ அல்லது ஒரு அனிமல் வந்து காட்டில் நடந்துட்டு போயிட்டு இருக்குன்னா அதுக்கு மேலே வந்து இது போய் ஒட்டி இருந்து அந்த உடம்புலேருந்து இந்த லைக் கொசு எப்படி வந்து ரத்தம் குடிக்குதோ அதே மாதிரி இந்த லீச்சஸும் வந்து நம்ம உடம்புலேருந்து பிளட்டை எல்லாம் குடிச்சிட்டு கீழே விழுந்துடும், அப்படி தானே? இப்போ லீச்சஸ் எல்லாம் சில ட்ரீட்மெண்ட், அந்த வெரிகோஸ் வெயின் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இது ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. Microbiologists often need to identify both microscopic and macroscopic form of helminths. Microbiologist வந்து microscopic and macroscopic forms ரெண்டுமே, மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடியதும் மேக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய, நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ஹெல்மின்ஸை பற்றி கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணணும். சில ஆர்த்ரோபோட் வெரைட்டி வந்து இந்த ஹோஸ்டோட சர்ஃபேஸில் வந்து வாழக்கூடியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து டிசீஸை வந்து காஸ் பண்ணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை? டிக்ஸ், மைட்ஸ், லைஸ், ஃப்ளீஸ், இதெல்லாமே ஆர்த்ரோபோட்ஸ். அனிமல்ஸுக்கு ஏதாவது ஒரு ஹோஸ்ட்டை அது டிபெண்ட் பண்ணி வாழும் இல்லையா? ஃபார் அட்லீஸ்ட் பார்ட் ஆஃப் தேர் லைஃப்ஸ். அதுக்கு வாழ்நாளில் ஒரு பாதி காலமாவது ஏதாவது ஒரு அனிமல்ஸை சார்ந்து தான் அது வாழக்கூடியது. டிக்ஸ், லைக்ஸ், ஃப்ளீஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து ஒருத்தங்கள்ட்ட வந்து இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது. ஃப்ரம் தேர் பாடிஸ் டு தோஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஒரு அனிமல்கிட்டருந்து இன்னொரு அனிமலுக்கு கடத்தும், இல்லைன்னா ஒரு ஹியூமன்கிட்டருந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷியஸ் மைக்ரோ ஆர்கானிசத்தை கடத்தக்கூடியது. அனிமல் கிங்டமில் வரக்கூடியது ஹியூமன்ஸ், ஃப்ளீ, லவ்ஸ், இந்த பேன் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த உண்ணி, அந்த தெல்லுன்னெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. செட்சி, மஸ்கிட்டோ, டிக்ஸ், ரவுண்ட் வார்ம், டேப் வார்ம், இதெல்லாமே வந்து அந்தந்த வெரைட்டி. நெமட்டோட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ், வெர்டிபிரேட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த கிங்டம் அனிமேலியாக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஓவராலாக வந்து இந்த கிளாசிஃபிகேஷனில் வந்து இருக்கிறத கம்பேர் பண்ணி போட்டிருக்கு. இதில்
பாருங்க, இந்த செல் டைப் மொனீராக்கு வந்து ப்ரோகாரியாட்டிக் செல், மிச்சம் எல்லாத்துக்கும் யூகாரியாட்டிக் செல் டைப். அதே மாதிரி செல் ஆர்கனைசேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்குன்னு பார்த்தோன்னா, இது யூனிசெல்லுலார், அக்கேஷ்னலி குரூப்டு. சில டைமில் தான் இது குரூப்பாக இருக்கும். புரோட்டிஸ்டா வந்து அக்கேஷ்னலி மல்டி செல்லுலார், மற்றபடி அது வந்து யூனிசெல்லுலாராக தான் இருக்கும். ஃபங்கை வந்து யூனிசெல்லுலார் ஃபங்கையும் உண்டு, மல்டி செல்லுலாரும் உண்டு. பிளான்டேயும் அனிமேலியாவும் வந்து மல்டி செல்லுலார் தான். அப்புறம் செல் வால் வந்து எல்லாத்துக்குமே முக்கிய வாரம் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் எக்ஸப்ட் அனிமல்ஸுக்கு. அப்புறம் நியூட்ரிஷன்னு பார்த்தோன்னா இது வந்து அப்சார்ப்ஷன் மூலமாக, இல்லைன்னா சிலது வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் மீன்ஸ், சிலது வந்து கீமோசிந்தட்டிக். புரோட்டிஸ்டா வந்து இன்ஜெக்ஷன் அல்லனா அப்சார்ப்ஷன் அல்லனா ஃபோட்டோசிந்தட்டிக் மீன்ஸ். ஃபங்கை வந்து அப்சார்ப்ஷன் மீன்ஸ், இது வந்து அப்சார்ப்டிவ் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் மீன்ஸ் பிளான்டே. அனிமேலியா வந்து இன்ஜெக்ஷன்ஸ், அக்கேஷ்னலி பேரசைட்ஸாக இருக்கும் இல்லையா, அது வந்து அப்சார்ப்ஷன் ப்ராசஸ், அப்படியே உறிஞ்சு எடுக்கக்கூடியது. ரீப்ரொடக்ஷன்னு பார்த்தோன்னா இந்த மொனீரா கிங்டமில் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்கும், யூஸ்வலாக வந்து பைனரி ஃபிஷன். புரோட்டிஸ்டாவில் ஏசெக்ஷுவல் வந்து மோஸ்ட்லி இருக்கும், அக்கேஷ்னலி செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல். ஃபங்கையில் போத் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல், இங்கேயும் அதே மாதிரி தான் பிளான்டேலையும். அனிமேலியாவில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ இந்த விட்டேக்கர்ஸ் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டத்தோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா, இது வந்து எல்லா ப்ரோகாரியாட்ஸையும் மொனீரா கிங்டம்க்கு உள்ள வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. அடுத்த அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, மோஸ்ட் யூனிசெல்லார் யூகாரியாட்ஸ், ஒரு சிங்கிள் செல் யூகாரியாட்ஸ் எல்லாம் புரோட்டிஸ்டா கிங்டம்க்கு உள்ள வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து ஃபங்கைக்கு ஒரு தனியாக ஒரு செப்பரேட் கிங்டம் வந்து கொடுத்துருக்கு. இந்த மூணும் வந்து மெயினாக இந்த விட்டேக்கர்ஸ் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டத்தோட அட்வான்டேஜஸ். இந்த ரெஃபரன்ஸ் வந்து மெயினாக நான் வந்து இந்த புக்கிலேருந்து தான் வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ இந்த விட்டேக்கர்ஸ் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரியா? நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் அடுத்தடுத்து வீடியோவாக போஸ்ட் பண்ணப்படும், சரியா? ஓகே, தேங்க்யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.